சுந்தரி வந்து முரளிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ முரளி சொல்கிறாரு, இதுக்கப்புறம் ராகவ் வந்து வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்னோடனே, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என் பையன் இதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பான். ஒரு வேளை என் பையனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு என்ன ஆகுறது? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவன் தானே எம்டி, அதனால தான் இவனை மாட்டி விட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அப்பா ராகவ் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்துட போகிறான் அப்படின்னோடனே, அதெல்லாம் வரமாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. முரளி வந்து ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரான வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து நன்றி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ராகவ் கிடையாது, உங்களுக்கு போட்டியும் கிடையாது கம்பெனி அப்படின்றாரு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு விவேக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். சரி நமக்குள்ளே இருக்க டீலு அப்படியே இருக்கட்டும், மேற்கொண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்ட்டிக்கும் வைக்கணும், கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷனாக இருக்காங்க. அபியால் தாங்கிக்க முடியல. ராகவ் இல்லாத இடத்துல அவங்களால இருக்கவே முடியல. வீட்டில் வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தா ராகவ் இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ராகவ் போய் பார்க்குறாங்க. அப்போ ராகவ் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வந்து என்னை வேணுமே ஜெயிலுக்கு அமிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் அப்படிலாம் பண்ணவே பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்து வெளியே நான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அபி வந்து அவருக்கு சொல்லிட்டு வராங்க. மித்ரன் வந்து வழியில் பார்க்குற அபி வந்து அவரை துரத்திட்டு போகிறாங்க. ஆனால் மித்ரன் பிடிக்க முடியல. உடனே வந்து போலீஸில் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் நம்ப மறுக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வேறு வழி இல்லாமல் வந்து நான் வந்து அவரை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன், போராட்டம் நடத்துவேன்னு சொல்லிட்டு வழியிலே உட்காந்துட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. வெளியே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே எல்லாருமே கூடிறாங்க. மீடியாவும் வந்து கேட்குறாங்க. அபி கிட்ட அபி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட போலீஸ் வந்து, சரி இப்போ என்ன, அந்த கேஸ் நாங்கள் எடுக்கணும் அவ்வளோதானே, சரி விடுங்க, அவரை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. உடனே அபியும் வந்து தேடுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. அப்போ வந்து மித்ரனை வந்து அபி கண்டுபிடிச்சிட்டாங்க. மித்ரனை வந்து நல்லா அடித்து என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அவ்வளோதான், உனக்கு மரியாதை உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மித்ரன் வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு. ஆகாஷும் அபியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மித்ரனை கூட்டின்னு வராங்க. அப்போ வந்து மித்ரன் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் வேணும்னு தான் பண்ணேன், அவங்கள மாட்டி வைக்க தான் பண்ணேன். ராகவ் கம்பெனிக்கு வந்து நிறைய வந்து எங்களுக்கு பிடிக்கலை வளர்றது அப்படின்னு சொல்கிறாரு. சரி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்ல மறுக்கிறாரு. இவர் நல்லா விசாரித்தா எங்கள் பாணியில் கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்லிடுவார், அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் தான் வந்து உண்மையை நிரூபிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, ராகவ் வந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி ஓகே, நாங்கள் தான் இப்போ உண்மையான குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் ராகவ் இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. ராகவ் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார். அவரை பார்த்தோன்னா அபி ஓடி போயிட்டு அப்படியே தாங்குறாங்க அவரை. என்னங்க என்ன ஆச்சுன்னு, ஒன்றும் இல்லை அபி, பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்குது, என்னங்க நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா நல்லா இருக்காங்களா, அக்கா சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு தான் அவங்க சாப்பிடுவேன்றாங்க. ஐயோ அப்படியா, சரி உடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு. இங்கே வந்து ராகவ் வந்து அபி அப்படியே வந்து பார்த்து சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்றாரு. பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது, நான் செஞ்ச தப்புக்கு நான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அபியும் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகவ் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ராகவ் வந்தோடனே சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம அஞ்சலிக்கு ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. டேய் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, வந்துட்டேன்க்கா, நீ ஏன்க்கா சாப்பிடாம அடம்பிடிக்கிற அப்படின்னோடனே, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, நீ இல்லாமல் எப்படியா சாப்பிட முடியும்னோடனே நம்ம ராகவ் வந்து அஞ்சலிக்கு ஊட்டி விடுறாரு. ஒன்று சந்தோஷமாக 2 பேரும் வந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு முரளியால் தாங்கிக்கவே முடியல. நம்ம இவ்வளோ பிளான் போட்டோம், கடைசியில் ராகவ் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தால இந்த அபி, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து அப்படியே அவங்க முந்தானியில் வந்து தொடச்சி விடுறாங்க. அவருக்கு வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்லை அபி எனக்கு டயர்டாக இருக்குன்ற, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு இன்னும் காண்டாவது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. நம்ம இவ்வளோ பிளான் போட்டோம், எல்லாமே சொதப்பிச்சே, இந்த ராகவ் எப்படி வீட்டுக்கு வந்தான், எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. இப்படி நடந்துச்சு, அந்த மித்ரன் வந்து இவங்ககிட்ட மாட்டிட்டானே, நான் அப்போவே சொன்னேன் அவனை வெளிநாட்டுக்கு போக சொல்லி, ஆனால் அவன் போகாமல் இப்படி சொதப்பிட்டானே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே வந்து அபியே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ராகவ் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. அப்படியே தண்ணியும் மறக்கிறாரு. உண்மையிலேயே வந்து அபி நம்மளுக்காக இவ்வளோ வந்து பண்ணுறா, நம்ம மேலே உண்மையிலேயே ரொம்ப பாசம் இருக்கா அபிக்கு, ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபியை அப்படியே பார்த்துட்ருக்காரு. அபியை ரசித்து வந்து பார்த்துட்ருக்காரு. ராகவை பார்த்துட்றாரு முரளிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்ன இவன் இப்படி பார்க்குறான், கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இதை நான் விடவே கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்றா சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க 2